வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்தியாவை ஒரு காலத்தில் கடுமையாக எதிர்த்து அந்த நாட்டுடன் ஒட்டும் கூடாது உறவும் கூடாது என இருந்த அதே ஜேவிபியை நிற்க வைத்து அதனை புதிய நண்பனாக மாற்றிவிட்ட இந்தியா நேற்று தனது துடுப்பாட்ட அணி மூலம் கொழும்பு பிரேமதாச ஆடுகள சவாலையும் எதிர்கொண்டு ஸ்ரீலங்காவின் இன்னொரு நண்பனான பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு வாய்ப்பையுமே கொடுக்காமல் T20 எனப்படும் 20 ஓவர்களை கொண்ட உலக கிண்ண துடுப்பாட்ட சுற்று போட்டியில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. இது இறுதி ஆட்டம் இல்லை என்றாலும் இந்த இரண்டு பரம எதிரி நாடுகளுக்கு இடையிலான ஆட்டம் ஏறக்குறைய பரபரப்பு விறுவிறுப்பாக இருந்த நிலையில்தான் இந்த வெற்றியை இந்தியா பெற்றது. இந்திய அணி இவ்வாறாக ஒரு வெற்றியை பெற்றபோது அந்த மைதானத்தின் உயர்மட்ட பிரமுகர்களின் பகுதியில் அமர்ந்திருந்து ஆட்டத்தை ரசித்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் அதனை நேரடியாக கண்டுகொண்டார். அவருக்கு அருகே உலக துடுப்பாட்ட சம்மேளனமான ICC எனப்படும் அமைப்பின் தலைவரும் இந்திய பாஜகவின் முக்கிய தலையான அமித்ஷாவின் புதல்வனுமான ஜெய் ஷாவும் இருந்ததை காண முடிந்தது. இலங்கை மண் இப்போதைக்கு இந்தியாவுக்கே வெற்றியை வழங்கியது என்ற செய்தியுடன் நேற்றிரவு கொழும்பில் ஒரு குறியீட்டு செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னணியில் தான் இந்த வாரம் அனுரகுமார திசாநாயக்கா டெல்லிக்கு பறக்க காத்திருக்கின்றார். இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் என்ற இந்த இரண்டு பரம எதிரிகளின் போட்டியை காண பிரமுகர்களும் பணம் படைத்த ரசிகர்களும் 15க்கும் மேற்பட்ட தனியார் ஜெட் விமானங்களில் கொழும்புக்கு பறந்ததான தகவல்கள் எல்லாம் இன்று காலை வந்திருந்தன. எது எவ்வாறோ இந்த அணிகளின் போட்டியால் நேற்று காலை முதல் கொழும்பில் உருவாக்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பு ஆபரேஷன் நேற்று நள்ளிரவுடன் தளர்த்தப்பட்டாலும் பாதாள உலக கும்பல்கள் கொழும்பு வீதிகளிலும் நடத்தி கொள்ளும் போட்டுத் தள்ளல்கள் குறித்த அச்சம் இன்னமும் வலுவாகத்தானே உள்ளது. கடந்த வெள்ளியன்று கொழும்பின் புறநகர பகுதியான அங்குரேகொட பகுதியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகில் வைத்து 2 துப்பாக்கிதாரிகளால் ஒரு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று நாடளாவிய ரீதியில் நீதிமன்றங்களில் சட்டவாளர்கள் பணி புறக்கணிப்பை செய்தமை அரசாங்கத்துக்கு புதிய சிக்கலாக மாறுகின்றது. அனுர தரப்பு தனக்கு ஒரு பதவியை எதிர்காலத்தில் வழங்கிக் கொள்ள கூடும் என்ற எதிர்பார்ப்புடன் உள்ள ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷலான சரத் பொன்சேகா வேண்டுமானால் இவ்வாறாக ஒலிக்கும் ஓரிரு துப்பாக்கி வேட்டுகளால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என சிங்கள மக்களுக்கு அபயங்களை வழங்க தலைப்பட்டாலும் நாட்டில் தொடர்ந்தும் இடம்பெறும் பாதாள உலக கும்பல்களின் கொலைகளால் நாடளாவிய ரீதியில் ஒரு பதற்றம் தொடரும் பின்னணியில்தான் சட்டவாளர்களின் இன்றைய பணி புறக்கணிப்பு நகர்வு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவமானது 16 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கத்தை நேற்று அவசரமாக தமது தலைமையகத்தில் கூட வைத்தது. இந்த அவசர கூட்டத்தில் நேரடியாக பங்கெடுத்த 3500க்கும் மேற்பட்ட சட்டவாளர்களும் மெய்நிகர் வழியில் அதாவது ஜூம் செயலி மூலம் இணைந்தவர்களும் என பலர் கூட்டாக எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்று இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெற்றது. இப்போது நாட்டின் முக்கியமான பிரதான சட்டவாளர் சங்கமே இந்த படுகொலைகளுக்காக அலறிக்கொள்வதால் அனுரதரப்பின் தேசிய மக்கள் சக்தியின் சட்டவாளர் சங்கமும் இந்த கொலைகளை கண்டித்து நேற்று அவசரமாக ஒரு அறிக்கையிடலை செய்திருந்தது. இவ்வாறான பாதாள உலக போட்டுத்தள்ளல்கள் நாட்டில் தொடர்ந்து இடம்பெற்றால் இனிமேல் இலங்கையில் ஊடகர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நீதிபதிகளும் சட்டவாளர்களும் தமது பணிகளை செய்ய முடியாத ஒரு அபாயமான காலம் உருவாகிக் கொள்ளும் என்ற எச்சரிக்கைகள் தேசிய மக்கள் சக்தியின் சட்டவாளர் தரப்பிலிருந்தும் நேற்று வந்திருக்கின்றது. அதாவது அரச தரப்பில் உள்ள சட்டவாளர்கள் சங்கமே இப்போது அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தலை விடுக்கின்றது. முன்னரெல்லாம் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது தமது தொழிற்சங்கங்கள் மூலம் அரசாங்கங்களை ஆட்டங்காண வைத்த ஜேவிபிக்கு இப்போது அவர்கள் அரசாங்கமாக இருக்கும் போது தொழிற்சங்கங்களும் அவர்களின் தரப்பு சட்டவாளர் சங்கங்களும் அழுத்தங்களை அதிகரிக்க தலைப்படுவது தெரிகின்றது. இப்போதைக்கு இந்த இரட்டை கொலைகள் தொடர்பாக உருவாக்கப்பட்ட 12 விசாரணை குழுக்களின் விசாரணைகள் இடம்பெற்றாலும் தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றாலும்
இதுவரை 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மட்டும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகின்றது. மாறாக இதுவரை எந்த கைதுகளும் இடம்பெறவில்லை. எனினும் தாக்குதலாளிகள் கடந்த வெள்ளியன்று பயன்படுத்தியதாக கூறப்படும் வாகனம் தீக்கிரையான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதான தகவல்கள் பரவலாக பரவியிருந்தாலும் தடயவியல் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இந்த வாகனம் அந்த வாகனம் தானா என்பதை உறுதிப்படுத்தும் தகவல்கள் வெறுமென ஸ்ரீலங்கா காவல்துறை கையெழுப்பி செய்கிறது. குறித்த வாகனம் போலியான ஒரு இலக்க தகட்டை கொண்டிருந்ததாக கூறும் ஸ்ரீலங்கா காவல்துறை குற்றவாளிகள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் பிடிபடுவார்கள் என மக்களை தெம்பூட்ட தலைப்பட்டாலும் இந்த விடயம் இப்போது அரசாங்கத்திற்கு முள்ளாக குத்த தலைப்படுகின்றது. இந்த முள் குத்தலின் பின்னணியில் நாட்டில் சட்டவிரோதமாக புழக்கத்தில் உள்ள நாசகார ஆயுதங்கள் இருப்பது யதார்த்தமானது. இவ்வாறாக சட்டவிரோதமாக நாட்டில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை பிடிப்பது அவசியமானது என்ற குரல்கள் தற்போது அதிகமாகவே எழும்ப தலைப்படுகின்றன. பத்தளை பகுதியில் துப்பாக்கிகள் உட்பட்ட ஆயுதங்களுடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ உறுப்பினர் ஒருவர் கைதானதான செய்தியின் பின்னணியில் இந்த சட்டவிரோத ஆயுதங்கள் குறித்த அலறல்கள் வருகின்றன. பொதுவாகவே பாகல் விதை போட்டால் சுரைக்காய் செடி முளைப்பதில்லை என சொல்வார்கள். பாகல் விதை போட்டால் பாகல் கன்றுதான் முளைக்கும். அதுபோல ஒரு காலத்தில் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை எதிர்கொள்ள துணை இராணுவ குழுக்களான பாராமிலிட்டரி குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு சகட்டு மேனிக்கு சட்டவிரோதமாக ஆயுதங்களை அள்ளி வழங்கி தமிழர்களின் முற்றங்களில் பெரும் நாசகாரத்தை விதைத்த பாகல் விதை விதைப்புக்கு இப்போது தென்னிலங்கையில் அதே பாகல் விதை அறுவடை கிட்டிக் கொள்வது போல தெரிகிறது. இவ்வாறான நிலைமைகளால் நாட்டின் துப்பாக்கி பாவனை சட்டத்தை அவசரமாக மாற்றி நாட்டில் உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை பிடிப்பதற்கு இல்லையென்றால் கைப்பற்றிக் கொள்வதற்கு தீர்க்கமான நகர்வுகளை எடுக்குமாறு அனுர அரசாங்கத்திற்கு சிங்களத்தின் புத்திஜீவிகளில் ஒருவரான பேராசிரியர் பிரதீபா மகாநாமக ஹேவா போன்ற தலைகள் இடித்துரைக்க தலைப்படுகின்றன. 87ஆம் ஆண்டுக்கு பின்னரான ஜேவிபியின் 2ஆம் கிளர்ச்சி காலத்தின் பின்னரும் தமிழர்கள் மீதான போரின் பின்னரும், அதாவது தமிழ் மக்கள் மீதான பொரு உதிரப்பலி நாசகாரத்தின் பின்னரும் வெளியே கலந்த ஆயுதங்கள் உட்பட இலங்கை முழுவதும் கணிசமான எண்ணிக்கையிலான சட்டவிரோத துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருந்தாலும் அவற்றை மீட்டெடுப்பதற்குரிய திட்டங்கள் எந்த அரசாங்கங்களிடம் இருக்கவில்லை என்பதால் இனியாவது இந்த துப்பாக்கி வன்முறை கலாச்சார குற்றங்களை குறைப்பதற்காக இந்த நகர்வை அனுர அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை சிங்கள திங்க் டேங்க் எனப்படும் சிந்தனை குழுக்களும் பேராசிரியர் தலைகளும் அலறிக்கொள்கின்றன. ஸ்ரீலங்காவில் 22 வருடங்களுக்கு முன்னர் 2004 நவம்பர் 19 அப்போது ஸ்ரீலங்காவின் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பிரபலமான சட்ட நிபுணராகவும் இருந்த சரத் அம்பேபிட்டிய சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை அன்று ஸ்ரீலங்காவை உலுக்கிய நிலையில் அந்த படுகொலைக்கு பின்னர் இடம்பெற்ற ஒரு சட்டமுகத்தின் கொலையாக கடந்த வெள்ளியன்று பதிவான கொலை இருந்தது. அன்று நீதிபதி சரத் அம்பேபிட்டியவும் இதேபோலதான் பாதாள உலக முகங்களால், குறிப்பாக போதை குழுக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தனது 58வது பிறந்த நாளுக்கு மறுநாள் இந்த போதை குழுக்கள் அவரை சுட்டுக் கொண்டன. கொழும்பில் உள்ள அவரது அதிகாரபூர்வ வதிவிடம் முன்றலில் வைத்து அவரது மெய்ப்பாதுகாவலரான இன்ஸ்பெக்டர் உபாலி பண்டாரவுடன் சேர்த்து நீதிபதி சரத் அம்பேபிட்டிய சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்று இந்த இரட்டை படுகொலை ஸ்ரீலங்காவை உலுக்கியது. இப்போது 22 வருடங்கள் கழித்து இன்னொரு இரட்டை படுகொலை ஸ்ரீலங்காவில் பலமான அதிர்வுகளை ஏற்படுத்த தலைப்படுகின்றது. அன்று அம்பேபிட்டியவன் கொலை தொடர்பாக 5 பேர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வழக்கு இடம்பெற்றது. இறுதியில் இந்த 5 பேருக்குமே மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் பொட்டனோஃபர் எனப்படும் முகமது நியாஸ் நைவரும் அடங்கியிருந்தார். இவர் ஒரு பாதாள உலக கிங்பின் தலையாக அன்று இருந்தார். அவரும் சிறையில், அதாவது ஸ்ரீலங்காவின் பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் கொரோனா தாக்கத்தால் மரணித்தார். இதன் பின்னர் அவரது புதல்வன் IS அமைப்புடன் தொடர்புகளை கொண்டிருந்ததான குற்றத்துடன் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைதுகளுக்கு பின்னால் இலங்கையில் 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்ததான செய்திகள் எல்லாம் வந்திருந்தன. இது எவ்வாறோ
22 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் உயர் நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டிய படுகொலை செய்யப்பட்ட பின்னர் கடந்த வெள்ளியன்று இடம்பெற்ற இந்த படுகொலை இப்போது ஸ்ரீலங்காவின் சட்டத்துறையை அசைக்கின்றது. அதனால் தான் இன்று நாடளாவிய ரீதியில் சட்டவாளர்கள் பணி புறக்கணிப்பை செய்திருக்கின்றனர். அங்கரோகுடவில் கடந்த வெள்ளியன்று இடம்பெற்ற சட்டவாளர் கொலை அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றது. இதனால் நாட்டில் அவசரகால நிலை இருக்கும் நேரத்தில் முப்படை தலைமையகம் உள்ள இடத்தில் எப்படி சிக்காகோ பாணியில் இந்த கொலை இடம்பெற்றது என்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை நோக்கி ஒரு இடித்துரைப்பை செய்கின்றார். ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்கா தமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு மீட்கப்படும் என சொன்ன உறுதிமொழிக்கு என்ன நடந்தது எனவும் சஜித் பிரேமதாசா வினா எழுப்புகின்றார். இதுபோலவே அனுர குடியிருக்கும் இடத்திற்கு அருகிலேயே இப்போது கொலைகள் நடக்கும் போது அவரால் நாட்டு மக்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய முடியும் என நேரம் பார்த்து ராஜபக்சக்களின் அரசியல் வாரிசான நாமல் பேபியும் அடித்துக் கொள்கின்றார். அத்துடன் அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகம் உள்ள பெலவத்த பகுதியில் எடுக்கப்படும் போது அதற்கு அருகில், அதாவது பிளவத்த பகுதிக்கு அருகில் உள்ள இடத்தில் இவ்வாறெல்லாம் இரட்டை கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றனவே என நாமல் பேபி வினவிக் கொண்டாலும் அவரது முன்னோர்களான ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பாதாள உலக கும்பல்களின் நீட்சிதான் இப்போது இடம்பெறுகின்றதே தவிர இவை புதிய அவதாரங்களாக இலங்கை தீவில் கொதிக்கவில்லை என்பதும் யதார்த்தமான ஆனால் கசப்பான ஒரு விடயம்.